ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் காரப்பொடி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் வந்து 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். இது நல்லா கழுவி கல்லுப்பும் மஞ்சளும் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். வாங்க இப்போ நம்ம மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சட்டி காஞ்சிச்சு. ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதில் வந்து இந்த ஒரு 20 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அதுவும் இந்த மிளகையும் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டே வதக்கணும். பொறுமையாக அது வதங்கணும். அப்போ தான் மீன் குழம்புக்கு வந்து இந்த மசாலா அரைச்சி ஊற்றினோம்னா நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். பூண்டு கொஞ்சம் வதங்கிட்டுன்னு அதுக்கப்புறம் மிளகு சேர்க்கணும். ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துட்டோம்னா மிளகு ரொம்ப டப்புன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் பூண்டு கொஞ்சம் வதங்கிட்டேன்னு நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் பூண்டு ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மிளகு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும். ரொம்ப வதங்கிடுச்சுன்னா அது வெடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நல்லா மையாக அரைச்சிக்கலாம். இப்போ அதே சட்டியிலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு. நான் நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறேன். மீன் குழம்பு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 15 to 20 சின்ன வெங்காயம் போடுறேன். இதெல்லாம் நல்லா வதங்கணும். நல்லா கொஞ்சம் அரை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதங்கணும். மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு வந்து நான் ஒரு 100 கிராம் புளி எடுத்து கரைச்சி இதிலையே ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய சைஸில் ஒரு தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு 3 ஸ்பூனு மிளகாத்தூள், கல் உப்பெல்லாம் போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த குழம்பு எடுத்து நம்ம அதில் ஊற்றணும். இப்போ இந்த டைமில் நம்மளுக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு இப்போ நம்ம பார்த்துக்கலாம். இது நல்லா குழம்பு நல்லா கொதித்து நல்லா சுண்டினதுக்கப்புறமா அந்த மீனை போடுவோம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷமாக கொதிச்சுன்னு இருக்குது. இப்போ வந்து எவ்வளோ ஓரளவுக்கு சுண்டி வந்திருக்கான்னு பார்ப்போம். இந்த ஸ்டேஜில் வந்து நான் பூண்டும் மிளகு நம்ம எண்ணெயில் வதக்கி அரைச்சோம் இல்லையா, அந்த விழுதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மசாலா அரைச்சது போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு இதில் நம்ம இந்த மீனை சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய நீங்கள் போட்டுக்கோங்க. ஆனால் இந்த மீன் குழம்பு வந்து நம்மளுக்கு ரொம்ப கோல்டாகிடுச்சுன்னா அப்போ இந்த மாதிரி பூண்டு மிளகெல்லாம் அரைச்சி ஊற்றி நம்ம வச்சு நல்லா சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா அந்த நெஞ்சு சளி எல்லாமே கரையும். அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ மீன் போட்டுருக்கு. ஒரு 3 நிமிஷம் சிம்மில் வச்சு அப்படியே கொதிக்கட்டும். மீன் வெந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம சட்டியில் வைக்கிறதுனால ஒரு 2 to 3 நிமிஷம் மீன் வெந்தால் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. ஏன்னா சட்டி வந்து ரொம்ப ஹீட் ஆகுறதுனால நம்ம ஆஃப் பண்ணாலும் ஒரு 5 நிமிஷம் அந்த பபிள்ஸ் வந்துனே இருக்கும், கொதிச்சுனே இருக்கும். அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். அந்த சட்டியில் இருக்கிற ஹீட்லேயே அந்த மீன் வெந்துடும். அவ்வளோதான், நம்ம காரப்பொடி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடுவோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் சம்மரில் செய்கிற மாதிரி இருந்தால் காரம் கம்மியாக செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.